وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக வல்லவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றும் உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு புரிந்த மிகப்பெரிய அருள், ரமலானுடைய மாதத்தை இந்த வருடம் அடைகின்ற சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்து, இந்த ரமலானில் அல்லாஹு தஆலா நமக்கு சிறப்பாக்கி தந்திருக்கக்கூடிய இரவு தொழுகையுடைய இபாதத்தை செய்தவர்களாக இந்த இடத்துல நாங்கள் ஈமான் கொஞ்சம் மேலோங்க அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சம்பந்தமாக இன்றைய தினமும் நாளைய தினமும் இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி சஹீஹுல் முஸ்லிமில் 2577வது நபிமொழியாக பதிவு செய்யப்படுகின்றது. இந்த செய்தியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே சொல்லுமாறு, அதுவும் அல்லாஹு தஆலா சொல்வதை போன்றே சொல்லுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணித்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நம்மிடத்திலே சொன்ன ஒரு முக்கியமான ஒரு நபிமொழி. இந்த நபிமொழி நாங்கள் எந்த அளவுக்கு அடிமைகள், எவ்வளவு பலகீனமானவர்கள், நாங்கள் இந்த உலகத்திலே யார் என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி. கியாமுல் லைலை தொழுது விட்டு அல்லாஹுவிடத்திலே நம்மை சமர்ப்பித்து, அல்லாஹுவிடத்திலே நிறைய பாவ மன்னிப்புகளை தேடிவிட்டு, அல்லாஹுவிடத்திலே நிறைய தேவைகளை, வேண்டுகோள்களை முன்வைத்து விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொஞ்சம் இந்த ஹதீதை படிப்பது சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நலவுகளை ஏற்படுத்துவதற்கு அது காரணமாக இருக்கும். நாங்கள் எவ்வளவு பலகீனமானவர்கள் என்பதை நமக்கு புரிய செய்வதற்கு இந்த சந்தர்ப்பம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் என்பதனால்தான் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஹதீதை பற்றி உங்களோடு கதைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களிடத்திலே ரிவாயத்து செய்கின்றான், அல்லாஹ் உங்களிடத்திலே சொல்லுமாறு சொல்லுகின்றான். அதாவது ஒரு சில செய்திகளை, அதிலே முதலாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா இபாதி, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, நான் அநியாயம் இழைப்பதை என்னுடைய நஃப்ஸுக்கு ஹராமாக்கி விட்டேன். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அவன் அநியாயம் இழைத்தால் இந்த உலகத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாது, வானத்திலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவன் அநியாயம் இழைத்தான் என்றால், அநியாயம் இழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவனை தட்டி கேட்பதற்கு யாருமே கிடையாது. இந்த உலகத்திலே யாராவது அநியாயம் இழைத்தால் அந்த சந்தர்ப்பத்திலே தட்டி கேட்க முடியாமல் இருந்தாலும் ஏனைய காலங்களில் அதை தட்டி கேட்டு அதற்கான தண்டனைகளை கொடுக்கின்ற அளவுக்கு சந்தர்ப்பங்களை நம்முடைய நாடுகளிலும் தான், ஏனைய நாடுகளிலும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். சில வேளைகளில் அநியாயம் செய்வார்கள். அந்த அநியாயங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்களுடைய ஆட்சிகள் இருக்கும் வரையில் அது செல்லுபடியாகும். அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது என்கின்ற நிலைமை இருக்கும். ஆட்சி கவுந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய அநியாயங்கள், அவர்கள் செய்த அட்டூழியங்கள் எல்லாம் விசாரணைக்கு வந்து சில வேளைகளில் தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய நிலைமைகள் கூட அவர்களுக்கு ஏற்படும். ஆனால் இந்த அநியாயங்களை ஒருவன் செய்வானாக இருந்தால் அந்த அநியாயத்தை யாராலும் தட்டி கேட்க முடியாது என்கிற இடத்திலே இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், என்னுடைய நஃப்ஸுக்கு நான் அநியாயம் இழைப்பதை ஹராமாக்கி விட்டேன். அல்லாஹு தஆலா அநியாயம் இழைக்கவே மாட்டான். அடியார்களுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா அநியாயம் என்று சொல்லக்கூடிய அம்சத்தை தனக்கு ஹராமாக்கி விட்டான். அவ்வாறு ஹராமாக்கிய ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நானே எனக்கு ஹராமாக்கி விட்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா,
அதை உங்களிடத்திலும் நான் ஹராமாக்கி விட்டேன், உங்கள் மத்தியிலும் அதை நான் ஹராமாக்கி இருக்கின்றேன். ஃபலா தஸாலமு, நீங்கள் உங்களிடத்தில் உங்களுக்குள்ளே அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தருகின்றார். அல்லாஹு தஆலா நீங்கள் அநியாயம் இழைக்க வேண்டாம், உங்களுக்குள்ளே நான் அநியாயம் இழைப்பதை ஹராமாக்கி இருக்கின்றேன் என்று சொல்லாமல் அல்லாஹுவை அவன் ஒரு உதாரணமாக சொல்லி காட்டி எனக்கே நான் அநியாயம் இழைப்பதை ஹராமாக்கி விட்டேன். அநியாயம் இழைப்பதற்கு ஒரு தகுதி ஒருவனிடத்திலே இருக்குமாக இருந்தால், தட்டி கேட்க முடியாது என்கின்ற நிலைமையிலே ஒருவன் இருப்பானாக இருந்தால், அந்த ரப்புல் ஆலமீனை சொல்லுகின்றான், நான் எனக்கே அநியாயம் இழைப்பதை ஹராமாக்கி இருக்கின்றேன், உங்களுக்குள்ளும் அதை நான் ஹராமாக்கி இருக்கின்றேன். எனவே நீங்கள் யாரும் உங்களுக்குள்ளே அநியாயம் இழைத்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அநியாயம் இழைத்தல் சம்பந்தமாக முதலாவது செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு யா இபாதி என்று அழைத்து, என்னுடைய அடியார்களை என்று அழைத்து, என்னுடைய அடிமைகளை என்று அழைத்து அல்லாஹு தஆலா இந்த செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் என்று வருகின்ற நேரத்தில் 5 விதமான அநியாயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இருக்க வேண்டும். இந்த 5 விதமான அநியாயங்களும் இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், இது சம்பந்தமாக நாளை மறுமையிலே நிச்சயமாக விசாரணை உண்டு. முதலாவது, இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களிலேயே மிகப்பெரிய அநியாயம். அநியாயம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, துல்ம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பொறுத்த மட்டில் நம்ம எல்லோருக்கும் தெரியும், நியாயத்துக்கு எதிரான வார்த்தை. எது இந்த உலகத்திலே நியாயமோ அதை செய்யாமல் அதற்கு எதிராக ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அந்த காரியத்தை நாங்கள் அநியாயம் என்று சொல்லுவோம். இந்த அநியாயம் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் உலகத்திலேயே ஆக உயர்ந்த நியாயமாக இருக்கக்கூடிய அந்த நியாயத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் 31வது அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே நமக்கு சொல்லி தருகின்றார். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியார் இருந்தார். அவர் தன்னுடைய மகனை தன்னுடைய பக்கத்திலே அழைத்து, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், ஷிர்க் என்று சொல்வது, இணை வைத்தல் என்று சொல்வது அநியாயங்களிலேயே மிக மகத்தான அநியாயம், மிக உயர்ந்த அநியாயம் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த உலகத்திலே எது நியாயம்? அல்லாஹ்வை வணங்குவதுதான் நியாயம். அல்லாஹு தஆலா தான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான். அவன் தான் நம்மை படைத்தவன், அவன் தான் நமக்கு உணவளிக்கின்றான். இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன். அவன் எல்லாவற்றையும் படைத்து, எல்லாவற்றுக்கும் உணவளித்து, எல்லாவற்றையும் பராமரித்து, எல்லாவற்றுக்கும் ரப்பாக இருக்கின்ற நேரத்தில் அந்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் வணங்குவதை தவிர்த்து, அல்லது அவனை வணங்கிக் கொண்டே அவனுக்கு இணையாக இன்னொன்றை வணங்குகின்ற நிலைமை, அவனுக்கு இணையாக இன்னொன்றை கொண்டு வருகின்ற நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமாக இருந்தால், அந்த விடயம் குறித்து அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம், இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், ஷிர்க் என்று சொல்வது, இணை வைத்தல் என்று சொல்வது, அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு விடயத்தை கற்பிப்பது என்று சொல்வது, இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களிலேயே மிகப்பெரிய அநியாயம், அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்கின்ற அநியாயம். இந்த முதலாவது அநியாயத்தில் நம் எல்லோரும் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. இந்த அநியாயத்தை அல்லாஹ் தஆலா ஒரு காலத்திலும் மன்னிக்க மாட்டார். உலகத்தில் தௌபா கேட்டு மீண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்றாடினால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உலகத்திலே நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் மன்னிப்பதற்கு போதுமானவன். அதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை, மறுமைக்கு நாங்கள் சென்று விட்டோம் என்றால், இந்த உலகத்திலே நாங்கள் மரணித்து விட்டோம் என்றால், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா சில நாடிய மனிதர்களுக்கு சில நாடிய பாவங்களை மன்னிப்பதாக நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆனால் ஷிர்க்கை தவிர, ஷிர்க் என்கின்ற இணை வைத்தல் என்கின்ற காரியத்தை அல்லாஹ் தஆலா ஒரு காலத்திலும் மன்னிக்க மாட்டார். ஏனென்றால் அவ்வளவு பெரிய அநியாயம் அன்பார்ந்த சகோதரர்களை இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடியது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஷிர்க் எந்த வடிவத்திலும் வந்துவிடக்கூடாது. இந்த ஷிர்க் எந்த விதத்திலும் அல்லாஹுடைய விடயத்திலே வந்துவிடக்கூடாது. அல்லாஹுதான் நம்மை படைத்தவன், பரிபாலிப்பவன். அந்த விடயத்திலே அல்லாஹ்வுக்கு நாங்கள் இணை கற்பித்து விடக்கூடாது. அவனுடைய ரப்பானியத்தில், அவனுடைய ரப் என்கின்ற அந்த தன்மையில் யாரையும் நாங்கள் இணையாக கொண்டு வந்து விடக்கூடாது. இந்த உலகத்திலே அவன் தான் நம்மை படைத்தான் என்றால் நாங்கள் அவனைத்தான் வணங்க வேண்டும். அவனை வணங்குகின்ற விடயத்திலும் நாங்கள் யாரையும் இணையாக கொண்டு வந்து விடக்கூடாது. அடுத்து அல்லாஹ் தஆலா அவனுக்கென்று சில சிபத்துகளை வைத்திருக்கின்றான், அவனுக்கென்று சில தன்மைகளை வைத்திருக்கின்றான். அந்த தன்மைகளை அவன் அளவுக்கு யாருக்கும் நாங்கள் இந்த உலகத்திலே கொடுத்து விடக்கூடாது.
சில வேளைகளில் பெயரளவில் கூட கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரஹ்மான் என்று மகனுக்கு பெயர் வைப்பதாக இருந்தாலும் அப்துல் ரஹ்மான் என்ற பிள்ளைக்கு பெயர் வைப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். ஏன் ரஹ்மான் என்கின்ற பெயரில் கூட என்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுக்கு இணையாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, இணை என்கின்ற இடத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவனுடைய பெயர் ரஹ்மான் அல்ல, அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைக்கின்றோம் இல்லையா? அப்துல் ரஹீம் என்று நாங்கள் பெயர் வைக்கின்றோம், அப்துல் மலிக் என்று நாங்கள் பெயர் வைக்கின்றோம். அல்லாஹ்வுக்கென்று இருக்கக்கூடிய அந்த பெயர்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மைகளில் அவனுக்கு நாங்கள் இணை வைத்து அந்த அநியாயத்தை நாங்கள் செய்துவிடக் கூடாது. இது முதலாவது அநியாயம். இரண்டாவது அநியாயம், இந்த மார்க்கத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம், மார்க்கத்துடைய விடயத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம். மார்க்கம் என்பது நியாயமானது, மார்க்கம் என்பது நமக்கு நல்லதை சொல்லித்தர வந்தது, மார்க்கம் என்பதை அல்லாஹ் தஆலா சம்பூர்ணப்படுத்தி விட்டார். சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் நாங்களாக ஒரு விடயத்தை புதிதாக உண்டு பண்ணுவோமாக இருந்தால், புதிதாகவே சேர்த்து விடுவோமாக இருந்தால், இந்த மார்க்கத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் என்பாங்க சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை இன்றைய தினம் நான் சம்பூர்ணப்படுத்துகின்றேன். ஹஜ்ஜத் விதாவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வசனம், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்கள் மீது உள்ள நிஅமத்துகளை நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்ட மார்க்கமாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வஹீயை இறக்குகின்றார். அந்த வசனத்தை கேள்விப்பட்ட உடனே சஹாபாக்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா எங்களுடைய மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தி விட்டார் என்று சொல்லி. பின்னொரு காலத்திலே யூதர்கள் இந்த வசனத்தை நினைத்து கவலைப்பட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அவரிடத்திலே வந்து சில யூதர்கள் சொன்னார்கள், உமரே, உங்களிடத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது, இந்த வசனத்தை மாத்திரம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருந்தானாக இருந்தால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடி இருப்போம். எங்களிடத்தில் இந்த வசனம் இல்லை. அது என்ன நீங்கள் கொண்டாடுகின்ற அளவுக்கு, பெருநாளாக கொண்டாடுகின்ற அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான வசனம் என்று கேட்க அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த வசனத்தை உங்களுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா இது சம்பூர்ணமாகிவிட்டது என்கின்ற செய்தியை சொல்லுகின்றான், எங்களுக்கு அதை சொல்லவில்லை. யூதர்களுடைய மார்க்கம் கமாவிலே நிற்கின்றது, கிறிஸ்தவருடைய மார்க்கம் கமாவிலே நிற்கின்றது. அல்லாஹ் ஃபுல் ஸ்டாப் வைத்ததே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு மாத்திரம்தான். இதற்கு பின்னால் ஒரு மார்க்கம் வராது, இதற்கு பின்னால் தீன் என்பது யாருக்கும் இறங்காது, இதற்கு பின்னால் ஒரு நபி வரப்போவதே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் ஒரு நபி வரப்போவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த திருமறை குர்ஆன் தான் இந்த உலகம் அழியும் காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டம். இந்த மார்க்கம் மார்க்கமாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் நாங்களாக இல்லாத ஒன்றை கொண்டு வந்து நுழைப்போமாக இருந்தால், நாங்களாக கற்பனை பண்ணி கொண்டு இப்படி ஒரு காரியத்தையும் நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பேரால் செய்வோம் என்று நாங்கள் முயற்சி எடுப்போமாக இருந்தால், சில வேளைகளில் அவ்வாறு முயற்சி எடுக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா என்று கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை என்பதை உறுதியாகவே சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை ஆனால் இதை செய்வது கூடாதா, இது மார்க்கத்திலே இல்லாத ஒன்றாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இல்லாமல் இருந்த ஒரு நடைமுறையாக இருந்தாலும், இந்த நடைமுறை நன்றாகத்தான் இருக்கின்றது, இதற்குள்ளே இருப்பது துஆவாகத்தான் இருக்கின்றது, இதற்குள்ளே இருப்பது தொழுகையாகத்தான் இருக்கின்றது, இதற்குள்ளே இருப்பது ஒரு நோன்பாகத்தான் இருக்கின்றது, ஏன் நாங்கள் அதையும் சேர்த்து செய்யக்கூடாது என்று நியாயங்களை பேசிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கிய அந்த மார்க்கத்தில் புதிதாக ஒரு காரியத்தை நாங்கள் உண்டு பண்ணுகின்றோமே, இது மார்க்கத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே மிக கெட்டது புதிதாக இந்த மார்க்கத்திலே உண்டு பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள். வகுல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, நீங்கள் செய்யக்கூடிய அந்த புதிதான காரியங்கள், புதுமையான காரியங்களுக்கு பேர் வைத்தார் அல்லாஹ்வுடைய தூதர், அதுக்கு பேர் பித்ஆ. வகுல்லு பித்ஆத்தின் ضلاலா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பித்ஆத்தும் வழிகேடுகள். வகுல்லு ضلالத்தின் ஃபின்னார், இந்த வழிகேடுகள் எல்லாம் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே புதிதாக எதையுமே உண்டு பண்ணக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஆனால் அதற்குள்ளே ஒன்றை நாங்கள் கொண்டு போய் செருகுவோமாக இருந்தால், சேர்ப்போமாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம். அடுத்த என்ன அநியாயம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கின்றார், ஒரு வழிகாட்டியாக அனுப்பி இருக்கின்றார். மார்க்கத்தை அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக பெற்று நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரே ஒரு மனிதராக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் நமக்கு தந்தார். நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த தூதருடைய விடயத்தில் யாராவது பொய்யுரைப்போமாக இருந்தார், அந்த தூதருடைய விடயத்தில்
அவர் செய்யாத ஒரு காரியத்தை செய்தார் என்று நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் அந்த பொய்யுரைத்தலுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாங்கள் அநியாயம் இழைக்கின்றோம் என்பார்ந்த சகோதரர்களே. இந்த அநியாயத்திலிருந்தும் நாங்கள் தூரமாகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய மரணத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லாமல் இருக்க அதை சொன்னதாக சொல்லுவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லி இருக்க அதை திரிவுபடுத்தி இன்னொன்றாக சொல்லுவது, இந்த மாதிரியான காரியங்கள்ல யாராவது ஒருவர் ஈடுபடுவாராக இருந்தால் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். ஒருவர் அண்மையிலே ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் வந்தது என்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மௌலவி, அவருக்கு நன்றாக தெரியும் அந்த ஹதீஸிலே அது இல்லை என்று சொல்லி, ஏனென்றால் அதை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுகின்ற நேரத்திலே ஒரு இருட்டடிப்பு செய்கின்றார். அவருக்கு நன்றாக தெரியும் அந்த ஹதீஸிலே அது இல்லை என்று சொல்லி, இருந்தாலும் அந்த சொல்லை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, மக்களையே மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஒரு பொய்யை உரைக்கின்றார். என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுக்கு பின்னால் சுபஹுடைய தொழுகையிலே குனூத் ஓதி இருக்கின்றார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கின்றது. ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய செய்தி இருக்கின்றது. குறிப்பிட்ட ஒரு காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹு தொழுகையிலே குனூத் ஓதினார்கள் என்றே வருகின்றது என்று சொல்கின்றார்கள். அந்த ஹதீஸை எடுத்து பார்த்தால் அதிலே சுபஹு தொழுகையிலே குனூத் ஓதியதாக வரவில்லை என்பார்ந்த சகோதரர்களே. ஒரு சம்பவத்தை முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு காலம் குனூத் ஓதினார்கள். அந்த குனூத்திலே யாரெல்லாம் அந்த 70 ஹாஃபில்களை கொண்டு போய் கொலை செய்தார்களோ அவர்களுக்கு எதிராக லஅனத்து செய்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதினார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது. அந்த செய்தியை மறைத்து இருட்டடிப்பு செய்து முன்னாலே வருகின்ற வாசகங்கள், பின்னாலே வருகின்ற வாசகங்கள், இதையெல்லாம் மறைத்து மிக சூசகமாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே தொழுதுதான் கேட்டுத்தான் இருக்கின்றார்கள். நீங்கள் பயமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யுங்கள், யாரு வந்தாலும் ஆதாரம் இருக்கின்றது என்று சொல்லுங்கள் என்று இவ்வளவு அச்சமில்லாத ஒரு தன்மை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என் மீது யாராவது பொய்யை இட்டுக்கட்டி சொல்வாராக இருந்தால் அவர் தங்குமிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் என்று சொல்லி, அவர் தங்குமிடம் நரகமாக அமைந்துவிடும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அந்த சகோதரருக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், அவருக்கு நேர்வழியை காட்ட வேண்டும். நரகம் என்பது பொல்லாத இருப்பிடம் என்பாத சகோதரர்களே, நாங்கள் அநியாயம் இழைக்கக்கூடிய விடயத்தில் அடுத்த அநியாயத்துக்கு நாங்கள் பயந்து கொள்ள வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதருடைய விடயத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம். அடுத்து இந்த உலகத்தில் நம்முடைய நஃப்ஸுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம், நம்முடைய நஃப்ஸ் இருக்கின்றதே அதற்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய நஃப்ஸுக்கே அநியாயம் இழைத்துக் கொண்டு என்னுடைய அடியார்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். ஒரு செய்தியை சொல்லுகின்றார், பின்னாலே அதை சொல்லுகின்றேன். நம்முடைய நஃப்ஸுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹு தஆலா அனுப்பிவிட்டு அவருக்கு நிறைய சர்டிபிகேட்களை அல்லாஹு தஆலா கொடுத்தார். அதிலே ஒன்றுதான் இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மிகச்சிறந்த அக்லாக்கிலே இருக்கின்றீர்கள், மிகச்சிறந்த பண்புகளிலே இருக்கின்றீர்கள், மிக மகத்தான பண்புகளிலே இருக்கின்றீர்கள், உங்களுடைய பண்பளவுக்கு சிறப்பான பண்பு கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் வார்த்தைகளிலேயே மிகச் சிறந்தது, வேதத்திலே இருக்கின்ற வார்த்தைகள். வகைரல் ஹதி ஹதியு முஹம்மது என்று சொன்னார்கள். கலாச்சாரங்களிலே செயல்பாடுகளிலே மிகச்சிறந்தது முஹம்மது ஆகிய என்னுடைய கலாச்சாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கலாச்சாரத்தை சிறப்பாக சொன்னார்கள். அப்படி ஒரு கல்ச்சரோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்திலே உங்களுக்கு நிறைய அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றது என்று நபியை பற்றி சொல்லுகின்றார். வமா ஆதாகுமுர் ரசூல், இந்த ரசூல் உங்களிடத்திலே எதை கொண்டு வந்தாரோ ஃபகுது, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வமா நஹாகும் அன்ஹு, எதை விட்டு உங்களை தூரமாக்கினாரோ ஃபந்தஹு, அதிலிருந்து விலகி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த நபியுடைய செயல் குறித்து நமக்கு சொல்லித் தருகின்றார். நபியை எதற்காக அனுப்பினார்? நல்ல விடயங்களை நமக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி, அழகான செயல்களை நமக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி, நட்பண்புகளை பூரணமாக்குவதற்காக வேண்டி என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பூரணமான ஒரு நல்ல பண்புகளை நமக்கு சொல்லி தந்து இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அழிந்து போய்விடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை தவறான பக்கம் போய்விடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை நாங்களே அழித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இந்த இரண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு. அதில் நாங்கள் மாற்றம் செய்வதற்கின்றதே நம் நஃப்ஸுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம். இந்த உலகத்தில் அதில் நாங்கள் மாற்றம் செய்வது, நீங்கள் இவ்வாறுதான் தண்ணீர் பருக வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கின்றது.
அதற்கு மாற்றம் செய்வோமாக இருந்தால் நம் நப்சுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம். நீங்கள் இவ்வாறுதான் உங்களுடைய தொழுகையிலே ஈடுபட வேண்டும். அதற்கு நாங்கள் மாற்றம் செய்வோமாக இருந்தால் அது நம் நப்சுக்கு செய்யக்கூடிய அநியாயம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இப்படி செய்யுங்கள் என்று சொன்ன, அல்லது இதை செய்யாதீர்கள் என்று சொன்ன ஏதாவது ஒன்றை இந்த உலகமே நினைத்தது, அதிலே சயின்ஸ் கிடையாது, அதிலே தத்துவங்கள் கிடையாது, அதிலே யதார்த்தம் கிடையாது, அதிலே நிறைய மடமைகள் இருக்கின்றது, போலியான தன்மைகள் இருக்கின்றது என்பதை நிரூபித்தால் போதும், இந்த முஸ்லிம்களை கொஞ்சம் மனிதவரை செய்து விடலாம் என்று எவ்வளவோ முயற்சி எடுத்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஒன்று காட்ட முடியவில்லை என்பாங்க சகோதரர்களே. ஏதாவது ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதே நடைமுறை சாத்தியம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இந்த உலகத்துக்கு பொருந்தாது, இப்பொழுதுள்ள காலத்துக்கு பொருந்தாது, இந்த டெக்னாலஜி யுகத்துக்கு பொருந்தாது, காலத்துக்கு காலம் மாற வேண்டியதுதான் சட்டம். இது என்ன ஒரே ஒரு சட்டம் மாத்திரம், காலம் வரை காலம் எல்லா காலத்துக்கும் மாறாமல் இருப்பது. 1400 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பின்னால் உலகம் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலத்துக்கும் இதே யாப்புத்தானா, மாறத்தானே வேண்டும் என்கின்ற முயற்சிகளை எல்லாம் எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய விடயத்தில் ஏதாவது ஒரு குறையை காண்பதற்கு முயற்சி எடுத்தார்கள். குறையே காண முடியாமல் ஒரு கிறிஸ்தவர் 100 சிறந்த மனிதர்களுடைய பெயர்களை பட்டியல்படுத்துகின்ற நேரம் வேற வழி இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை முதலாவது இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கின்றார். ஏன் என்று கேட்ட நேரத்தில் இவரிடத்திலே தான் கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கின்றது. எதை கேட்டாலும் அவரிடத்திலே பதில் இருக்கு. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் இவரைத்தான் நியாயமாக முதலாவது இடத்திலே வைக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ உலகமே அவரை எதிர்த்து நிற்கின்ற நேரம் புத்தகம் அடித்து தி 100 என்கின்ற புத்தகத்தை மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒருவர் எழுதினார் என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றுவது ஒரு காலத்திலும் நமக்கு கேடு கிடையாது. அதுக்கு மாற்றம் செய்வது இருக்கின்றதே, அதுதான் நமக்கு கேடு. வியாபாரத்தை இப்படி செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யோசித்து பாருங்களேன். இந்த வியாபாரத்திலே மாற்றிக்கொண்டு, வியாபாரத்திலே தடுமாறிக்கொண்டு, நாளைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இன்றைக்கு கிடைத்த அந்த 8 ரக்காத்திலும் கிடைத்த அவ்வளவு சுஜூதை 16 சுஜூதையும் தனிய வியாபாரத்துக்கே யூஸ் பண்ணி நாங்கள் இடத்துல இல்லையா? ஏன்னா வியாபாரத்திலேயால இப்படி பிரச்சனை இருக்குது, இப்படி போய் மாட்டிக்கிட்டு நிக்கிறேன், இந்த இடத்துல போய் நிக்கிறேன், இப்படியான ஒரு இடத்துல நிக்கிறேன் என்று நாங்கள் கேட்டவர்கள் யாரும் இல்லை. அந்த இடத்துல குறைஞ்ச ஒரு 4 ரக்காத்தியாவது யூஸ் பண்ணியிருப்போம் என்பாங்க சகோதரர்களே. அந்த யூஸ் பண்ணி அந்த 4 ரக்காத்திலும் கேட்ட அந்த பிரார்த்தனைகளிலே நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்ற சிக்கலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்கு ஆரம்பித்திருக்கும் என்று, எங்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு மாற்றமாக ஒரு கை வைத்திருப்போமோ அங்கு ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கு பூதாகரமாக வந்து நிற்கும். இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி தான் நான் செய்தேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக என் வியாபாரத்தை நான் செய்யவில்லை, ஆனாலும் பாருங்களேன் நான் மாட்டிக்கொண்டேன் என்று இந்த இடத்துல யாரும் சொல்ல போவது கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டிக்கொள்கின்ற வியாபாரம் ஒன்றை நமக்கு கற்றுத்தரவில்லை. நாங்கள் நினைக்கின்ற அந்த மாட்டிக்கொள்ளலை கூட அல்லாஹ்வுடைய அருளாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களே தவிர மாட்டிக்கொள்கின்ற வியாபாரம் ஒன்றை நமக்கு சொல்லித்தரவில்லை என்பாங்க சகோதரர்களே. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணினோமாக இருந்தால் நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழலாம். அப்படியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதற்கு மாற்றமாக செய்வது நம் நஃப்ஸுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம். அடுத்து 5வது அநியாயம், நம்மோடு இந்த உலகத்திலே வாழக்கூடிய சக மனிதர்களுடைய விடயத்திலே நாங்கள் செய்கின்ற அநியாயம். இதிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, அடுத்த மனிதர்களுடைய மானத்தோடு நாங்கள் விளையாடக்கூடாது. 2வது, அடுத்தவருடைய இரத்தத்தோடு நாங்கள் கை வைக்க கூடாது. 3வது, அடுத்தவருடைய உடைமைகளுடைய விடயத்திலே மிக கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். இந்த 3 அம்சங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற நேரம் இந்த 3ஐயும் உங்களுக்குள்ளே நான் ஹராமாக்குகின்றேன் என்று சொன்னார்கள். இந்த 3 அம்சங்களும் தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் இழைக்கின்ற வழிகள். இந்த 3 விடயத்திலும் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்தவனுடைய மானத்தோடு விளையாடிவிடக் கூடாது. அடுத்தவனுடைய இரத்தத்தில் அவனுடைய உடலை வருத்துகின்ற விடயத்திலே நாங்கள் கை வைத்து விடக்கூடாது. அடுத்து இந்த உலகத்தில் அடுத்தவனுடைய உடைமைகளிலே நாங்கள் ஆசைப்பட்டு விடக்கூடாது, கை வைத்து விடக்கூடாது. வைத்தோமாக இருந்தால் அவனுக்கு செய்கின்ற அநியாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே இந்த அநியாயத்திலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் தூரமாகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ரப்பு சொல்லுகின்றான், அவன் அநியாயத்தை தனக்கு ஹராமாக்கி விட்டான் என்று. அவன் எல்லாத்திலும் நியாயமாக இருப்பான் சகோதரர்களே. நம்ம அநியாயம் இழைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே போய் நின்றால் தண்டனை தருவதிலும் அவன் நியாயமாக தண்டிப்பான், அந்த விடயத்திலும் அநியாயம் இழைக்க மாட்டான். எனவே அல்லாஹு தஆலா
அவனுடைய கருணையனும் இறக்கையின் மூலமாக நம்மை போர்த்தி கொள்ள வேண்டும். அதற்காக இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் அநியாயத்துடைய விடயத்தில் இருந்து தூரமாகி அல்லாஹ்வுடைய அந்த பக்கம் நாங்கள் நெருங்கி அல்லாஹ்வோடு சேர்ந்து நானும் அநியாயம் விளைக்காதவன் என்கின்ற நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அடுத்த விடயத்தை பாருங்கள். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் வால்லுன், நீங்கள் எல்லோரும் வழிகேடர்கள், இல்லாமன் ஹதைத்துஹு, யாருக்கு நான் நேர்வழியை காண்பித்து விட்டேனோ அவர்களை தவிர. நீங்கள் எல்லோரும் வழிகேடர்கள். அறியாமைதான் நம்முடைய அடிப்படை, தெரியாது என்பதுதான் நம்முடைய அடிப்படை. ஒரு விடயத்தை நான் எனக்கு தெரியாது என்பதுதான் நம்முடைய அடிப்படை. அதிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தினார். முதலாவது மனிதரிலிருந்து இன்றைக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் வரைக்கும் நம்முடைய நிலைமை அதுதானே. இந்த உலகத்துக்கு நாங்கள் பிறக்கின்ற நேரத்தில் எப்படி பிறந்தோம்? எதுவுமே தெரியாமல் தான் பிறந்தோம். ஒன்றும் தெரியாது, பேச தெரியாது, பசி என்றால் கேட்க தெரியாது, என்ன செய்கின்றது என்றதே தெரியாத ஒரு காலத்திலே கூட நாங்கள் இருந்தோம். ஒரு விடயத்தை பிடிச்சி எழும்ப தெரியாது, தவள தெரியாது, நடக்க தெரியாது, எதுவுமே தெரியாமல் தான் இருந்தோம். சொற்களை பேச தெரியாது. இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மை வைத்திருந்தான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நான் தான் உங்களுக்கு அதை வழிகாட்டுகின்றேன், நான் தான் உங்களுக்கு நேர்வழி காட்டுகின்றேன். நான் மாத்திரம் உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லை என்றால் நீங்கள் எல்லோரும் வழிகேடர்கள் தான். குல்லுக்கும் வால்லும், எல்லா மனிதர்களை பார்த்தும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், நீங்கள் எல்லோரும் வழிகேடர்கள், இல்லாமன் ஹதைத்து, யாருக்கு நான் நேர்வழி காண்பித்து விட்டேனோ அவர்களை தவிர அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். எனவே நேர்வழி நம் திறமை அல்ல. நேர்வழி நம்முடைய நாங்கள் போகின்ற பயணத்திலே இருக்கின்ற ஒரு அம்சம் அல்ல. சில வேளைகளிலே நாங்கள் இப்படி ஒரு பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கின்றோம், பக்கத்துல நிறைய பள்ளிகள் இருக்கின்றது. நாங்க ஒரு 8 தொழுதுட்டு 3 வித்திரையும் தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுதோம் என்கின்ற திருப்தியில இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்றோம். நம்மை சுற்றி நிறைய இடங்களிலே இன்னும் தொழுது முடிஞ்சிருக்காது. அப்படி முடிஞ்சிருந்தாலும் 23 தான் இப்ப முடிஞ்சிருக்கு. எத்தனை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதை விட அதிகப்படுத்தி இந்த மார்க்கத்திலே புதிதாக உண்டு பண்ணி அந்த மக்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார் என்கின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இந்த மடமையிலிருந்து, இந்த வலாலத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கின்றார் என்கின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான் என்கிற உணர்வு வர வேண்டும். ஆனால் நம்மிலே அதிகமானவர்களிடத்தில் அந்த உணர்வை தாண்டி ஒரு பெருமை, ஒரு செருக்கு, ஒரு ஆணவம், ஒரு அகம்பாவம் நம்மிடத்திலே வந்து விடுகின்றது. நாங்கள் எல்லாம் யாரு தெரியுமா? கொள்கைவாதிகள். சுட்டு போட்டாலும் பித்அத்து வராது என்று சொல்லி அல்லாஹ் திருப்பி போட்டார்கள். பித்அத்தை விட்டே வரமாட்டோம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாம் பித்அத்தின் பக்கம் திரும்பவே மாட்டோம் என்கின்ற உறுதியோடு இருக்கின்றோம். எத்தனையோ பேர் இருந்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. இந்த தாயிகளில் தாவா பணியிலே, அதிலும் தௌஹீதுடைய பிரச்சாரத்தில் ஆக டாப் லெவலில் இருந்தவர்கள் கூட இருந்தார்கள். அவர்களிடத்தில் அறிவிலே என்ன குறை என்று தேடி பார்த்தால் ஒரு குறையும் இருக்கவில்லை. அரபு மொழியிலே குறையா? இல்லை. பேச்சு திறமையிலே குறையா? இல்லை. பாடத்தை விளங்குவதிலே குறையா? இல்லை. மிக தெளிவாகவே மக்களிடத்திலே தாவாவை செய்தார்கள். நல்ல முறையிலே மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா அப்படியான மக்களை கூட சில வேளைகளிலே அப்படியே திருப்பி கொண்டு வந்து வழிகட்டிலே விட்டு விடுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அது என் வேலை, நான் தான் உங்களுக்கு அந்த நேர்வழியை காட்டுகின்றேன். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபஸ்தஹ்தூனி, என்னிடத்திலே நீங்கள் நேர்வழியை கேளுங்கள், அஹ்திக்கும், உங்களை நான் நேர்வழிப்படுத்துகின்றேன். அல்லாஹ் நேர்வழியை தன் கையிலே எடுக்கின்றான் என்பது சகோதரர்களே. அது என் டியூட்டி, அது என்னுடைய வேலை. நான் தான் அந்த நேர்வழியை காட்டுகின்றேன். நீங்கள் நினைத்தது போன்று உங்களுக்கு நேர்வழியை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியாது. என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அந்த நேர்வழியை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்க வேண்டும் என்பது சகோதரர்களே. இந்த சமூகத்தில் ஒருவரை அடையாளம் காட்டி இவர் நேர் வழியில் இருக்கின்றார் என்று சொல்வதாக இருந்தால் தைரியமாக யாரை சொல்லலாம்? நம்முடைய உள்ளத்துக்கு தைரியமாக யாரை சொல்லலாம் என்று யாரை சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யாரையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். நேர்வழி பெற்ற அந்த சஹாபாக்களுடைய விடயத்தில் கூட நேர்வழி பெற்ற அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா கேரண்டி பண்ணினான். நாங்கள் அதனால் அவர்களுடைய விடயத்தில் எதுவும் பேச மாட்டோம். அவர்கள் நேர்வழியிலே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய விடயத்திலே ஸ்பாட் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதர் நேர்வழிதான். 2வது கதை இல்லை. மிக தெளிவாகவே நாங்கள் சொல்லுவோம். பயம் இல்லை, நமக்கு அச்சம் இல்லை, பேசுவதில் ஒரு கூச்சம் கூட நமக்கு இருக்காது. அந்த உயர்ந்த நேர்வழி பெற்ற அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு நாளும் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை உண்டாம்.
அந்த பிரார்த்தனையில் அல்லாஹ்வுடைய தூதர் 4 விடயத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில், அதாவது அல்லாஹ்விடத்திலே 4 விடயங்களை கேட்டார்கள். அதிலே ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா எனக்கு நேர்வழியை தா, வத்துக்கா எனக்கு இறையச்சத்தை தா, வல் ஆஃபாஃப் பத்தினித்தனமான வாழ்க்கை. இது எவ்வளவுத்துக்குமே சொந்தக்காரர் அவர்தான், அவ்வளவுத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தோம் அல்லாஹ்விடத்திலே அதை கேட்டுக்கொண்டே இருந்தார் என்பாங்க சகோதரர்களே. வல் கினா போதும் என்கின்ற அந்த கினா நஃப்ஸ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதாவது யாரிலும் தங்கி இல்லாத அந்த உள்ளம், அந்த உள்ளத்தை எனக்கு தா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள். ஒரு நாளைக்கு பல விடுத்தங்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்கின்ற அளவுக்கு நேர்வழியை அல்லாஹ்வுடைய தூதரே கேட்டிருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் எல்லாம் எவ்வளவு கேட்க வேண்டும் என்ப அந்த சோதரர்களை, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மன்றாட வேண்டும் நேர்வழியுடைய விடயத்தில். இப்பொழுது நேர்வழியில இருக்கின்ற ஆண்டு கூட நமக்கு தெரியாது, சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் நேர்வழியில தான் இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இதுக்குள்ளேயே எவ்வளவு விதமாக எவ்வளவு வடிவங்களில் நமக்குள்ளே வழிகாடுகள் நுழைந்திருக்கின்றது என்று நமக்கு தெரியாது என்ப அந்த சோதரர்களே. கொஞ்சம் தேடி பார்த்தால் உண்மையாகவே நிறையவே நம்மிடத்தில் நுழைந்திருக்கின்றது. மார்க்கம் என்ற பெயரால், மார்க்க அறிவு என்ற பெயரால், மார்க்க புரிதல் என்கின்ற பெயரால் சில வேளைகளில் நம்மிடத்திலே சில வழிகாடுகள் நுழைந்திருக்கின்றது, நமக்கு அது தெரியாது. அல்லாஹ்விடத்திலே தான் நாங்கள் சொல்லி, இறைவா என்னை எப்பொழுதும் நேர்வழியிலே வைத்து விட என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அது என்னுடைய ஜோப், நான் தான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இந்த நேர்வழியுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த உலகத்திலே நேர்வழியுடைய விடயத்திலே ஏதாவது மாறு செய்தார்களாக இருந்தால் அவர்களை கூட அல்லாஹ் தஆலா கண்டித்து குர்ஆன் வசனத்தை இறக்கினான் என்கின்ற வரலாறுகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம் என்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுடைய விடயத்திலே மிக கவலைப்பட்டார்கள். கடைசி நேரத்திலே போய், நீங்கள் கலீமாவை மாத்திரம் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பேலன்ஸை நான் பார்த்துக் கொள்கின்றேன், அல்லாஹ்விடத்திலே நான் மன்றாடுகின்றேன் என்று சொல்லி அந்த கலீமாவை மொழிய வைப்பதற்காக மிகப்பெரிய பாடுபட்டார்கள். அந்த நேரத்திலே அபூ ஜஹல் பேசிய வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே அந்த குல பெருமையை உருவாக்கியது, அந்த குலத்துடைய அந்த உயர்வை உருவாக்கியது. அந்த குலத்திலே தந்தையுடைய மார்க்கத்தில் நான் மரணிப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் மரணித்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் பிற்காலத்திலே சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய பெற்றார்கள் இஸ்லாத்துக்கு வருகின்ற நேரத்திலே அழுதார்கள். ஏன் அழுகின்றனர் என்று கேட்கின்ற நேரத்திலே இந்த கையாக அபூ தாலிபுடைய கை இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு கவலை இருந்திருக்கும் என்பதை ஞாபகப்படுத்தி பேசிய வரலாறுகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டார், கவலையோடே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை இறக்கினான். 28வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹு யஹ்தி மன் யஷா, நீங்கள் ஆசைப்படுகின்ற, நீங்கள் விருப்பப்படுகின்றவர்களுக்கு, இன்னக லா தஹ்தி, உங்களால் நேர்வழியை காட்டவே முடியாது, மன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ அவர்களுக்கு உங்கள் நேர்வழியை காட்ட முடியாது, வலாக்கின்னல்லாஹு யஹ்தி மன் யஷா, மாறாக யாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை காட்ட வேண்டும் என்று நாடி இருக்கின்றானோ அவர்களுக்கு தான் நேர்வழியை காட்டுகின்றான். நாங்கள் நேர்வழியில இருக்கின்றோம் என்று சந்தோஷப்படுகின்றோம் என்றால் அந்த சந்தோஷத்தில எவ்வளவு கவனம் இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறிய தந்தைக்கு கொடுக்காத நேர்வழியை நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்காத அந்த நேர்வழியை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். இப்ராஹிம் நபியுடைய வாப்பாவுக்கு கொடுக்காத அந்த நேர்வழியை நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். நூஹ் நபியுடைய மகனுக்கு கொடுக்காத அந்த நேர்வழி அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். நூஹ் நபிக்கும், நூஹ் நபியுடைய, அதாவது நூஹ் நபியுடைய மனைவிக்கும், லூத் நபியுடைய மனைவிக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்காத அந்த நேர்வழி இருக்கின்றதே, சிறந்த மக்களுடைய குடும்பத்துக்கே கொடுக்காத நேர்வழியை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் நேர்வழியை நமக்கு தந்திருப்பது பெருமை அளிப்பதற்காகவோ, அல்லது நேர்வழியை நமக்கு தந்திருப்பது நேர்வழியில இல்லாமல் வழிகேட்டிலே இருப்பவர்களை ஒரு ஏளனமாக பார்ப்பதற்காகவோ, அல்லது அந்த மாதிரியான மக்களை எப்பொழுதுமே கிண்டல் பண்ணிக்கொண்டு நையாண்டி பண்ணிக்கொண்டு இருப்பதற்காகவோ அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு நேர்வழி அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்றால் அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய நேர்வழிக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம் நேர்வழியையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அவர்களுடைய நேர்வழிக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர் நல்ல அடிமையாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா யா இபாதி என்று அழைத்துதான் இந்த செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த செய்தியிலே அழகான ஒரு செய்தி எடுத்து பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 2577வது நபிமொழி. இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் தெரியுமா? இதிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற அந்த அம்சத்தை பார்க்கின்ற நேரம் நம்ம எல்லாம் நத்திங், பெருசா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்கெல்லாம் யாரு தெரியுமாண்டு. நம்ம யாரு? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாதவர்கள்.
எதுவுமே முடியாதவர்கள், எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா அதை நம்மை கண்ணியப்படுத்தி இந்த உலகத்தில் அழகாக வாழ வைத்திருக்கின்றான். அவனுக்கு என்றைக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்வோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் சில செய்திகள் இதில் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு நாளைய தினம் முற்றாக பார்ப்பதற்கு முடியாமல் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்பதற்கு முயற்சி எடுப்போம். அல்லாஹு தஆலா இதன்படி வாழ்ந்து இதிலே சொல்லப்படுகின்ற அம்சங்களை உள்வாங்கி நல்ல ஒரு அடிமையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தர புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.